ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம செய்ய போகிற ரெசிபி பூண்டு பொடி சட்னி. இந்த பூண்டு பொடி சட்னியை இட்லி, தோசை, ஏன் சாதத்தில் கூட சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டா போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க இந்த பொடியை சட்டுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சட்னிக்கு தேவையான கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த கொப்பரை தேங்காய் கடையில் கூட நமக்கு கிடைக்கிது. நான் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய் கொஞ்சம் வீணாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வெயிலில் காய வச்சிருவேன் ஒரு 2-3 நாளைக்கு. அந்த மாதிரி காய வச்ச தேங்காய் தான் இது, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியெலாம் பண்ணும்போது நம்ம கடையில் தான் போய் கொப்பரை தேங்காய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கூட நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொப்பரை தேங்காயை இந்த பொடி சட்னிக்கு தேவையான அளவு மட்டும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பூண்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த சட்னிக்கு ஒரு முழு பூண்டை எடுத்திருக்கேன், பெரிய சைஸில். பூண்டை உரிச்சு எடுத்துக்கோங்க. நான் பூண்டோட மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்க தோலோட தான் சேர்த்து பண்ண போறேன். நீங்க பூண்டுல தோலை எடுத்துட்டு கூட நீங்க பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இதுல மேல் தோலை நான் எடுத்துட்டதுனால உள்ள இருக்க தோலோட சேர்க்கிறேன். ஆனா அதை கழுவாம தான் சேர்த்துக்க போறேன். இப்போ பொடி சட்னிக்கு தேவையான எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அப்படி இல்லைன்னா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்ச பூண்டை பொடி பொடியாக நறுக்கியோ அப்படி இல்லைன்னா முழுசாவோ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் பூண்டை சின்ன உரலில் தோலோடவே தட்டி எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பூண்டை நம்ம தட்டி சேர்க்கும் போது சீக்கிரமே பூண்டு வெந்துடும், செவந்து வந்துடும். எண்ணெயில் சேர்த்த பூண்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துருக்கனால பொன்னிறமாக வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுருக்கேன். பூண்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் பூண்டை தட்டி சேர்த்தனால தான் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா எடுத்து தனியாக வைக்க போகிறேன். பூண்டை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் எடுத்து வச்ச கொப்பரை தேங்காயை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பொடி சட்னியை ஸ்டோர் பண்ணி வைக்காம ஒரு வேளைக்கு மட்டும் பண்ண போறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொடிக்கு தேங்காயே சேர்க்காம கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துருக்கேன். தேங்காய் கூடவே வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். அடுத்து வரமிளகா சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்தை பொறுத்து. நான் ஒரு 3 மீடியம் சைஸில் காஞ்ச மிளகாவை சேர்த்துருக்கேன். இப்போ இது மூணையுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சு கைவிடாமல் வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. நான் வேர்க்கடலை எடுத்த அதே ஸ்பூனில் தான் வெள்ளை எள்ளை சேர்த்துருக்கேன். எள் நமக்கு சீக்கிரமே வறுபட்டு வந்துடும். அதனால தான் அதை கடைசியாக சேர்த்து கடாயோட சூட்லேயே வறுத்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எள்ளை நம்ம வறுத்து விடும்போது எள் வெடித்து அதோட கலர் மட்டும் மாறி வரும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதையும் அப்படியே ஆற விட்டுறலாம் கடாயோட சூட்லேயே. வறுத்தெடுத்த எல்லா பொருளுமே கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த பூண்டு, எள்ளு, மிளகா, வேர்க்கடலை எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துருங்க. பொடியை பொறுத்த வரைக்குமே எப்பயுமே 2 வகையான மிளகா சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். நான் கலருக்காகவும் 2 வகையான மிளகா சேர்க்கணுன்றதுக்காகவும் காஷ்மீரி மிளகாத்தூளை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பூண்டு பொடிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ பூண்டு பொடி சட்னியை பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 4-5 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க போதும். இந்த பொடி சட்னி இந்த மாதிரி பொடி மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கும். தேங்காய்லாம் நம்ம சேர்த்துருக்கனால இதில் நீங்கள் தேங்காய் சேர்க்கலைன்னா கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். இவ்வளோதான், சூப்பரான பூண்டு பொடி சட்னி சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். சட்டுன்னு ரெடி பண்ண இந்த பூண்டு பொடி சட்னியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், நெய் சேர்த்து கலந்து இட்லி, தோசை, சாதத்து கூட பரட்டி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அவசரமா சமையல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.